கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைன்ற வசனத்தை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இதை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோன்றது மிகப்பெரிய கேள்விதான். தேவனால் எல்லாம் கூடுன்றதுக்கான ஆதாரங்கள் வேதாகமத்தில் அநேகருடைய வாழ்க்கை மூலயமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அதே போல் நமக்கும் நடைபெறணுன்ற விருப்பமும், அப்படி நடந்தால் மட்டுமே நம்மளுடைய விசுவாசமும் உறுதிப்படும்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. பலர் இன்றைக்கி இப்படி தான் இருக்கிறாங்க. தேவனால் எல்லாம் கூடுன்றத தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த அற்புதமும் வாழ்க்கை முழுக்க நடக்கணும்னு விரும்புவாங்க. இது சரியான விசுவாசத்துக்கான அடையாளமானா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். இதை இன்னைக்கு ஒரு உதாரணத்தின் மூலயமா நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளலாம். 1908 வருஷம் திபெத்துக்கு 19 வயதுள்ள இளைஞனா ஊழியம் செய்ய வந்தார் சாது சுந்தர் சிங் அவருங்க. திபெத்தில் புத்த மதமே பிரதானமாக இருந்ததுனால அந்த மதம் நலிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக பிற மத மிஷினரிகள் திபெத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு கடுமையான சட்டம் ஒன்று இருந்துச்சு. இருந்தாலும் துணிஞ்சு அங்கே போனார். ஒரு முறை லாசா பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்சார். மக்களிடையே சுவிசேஷத்துக்கு வரவேற்பே இல்லை. அவங்க சுந்தரை பிடிச்சி அந்த ஊர் பிரதம லாமா கிட்ட கொண்டு வந்தாங்க. அனுமதியின்றி ஊருக்குள்ளே நுழைஞ்ச குற்றத்துக்காகவும் வேற மதத்தை பிரசங்கித்த குற்றத்துக்காகவும் லாமா அவருக்கு மரண தண்டனை விதிச்சார். திபெத்தில் மரண தண்டனை கொடுக்குற முறைப்படி சுந்தர் ஒரு கிணற்றுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டார். அவருடைய உடைகளை உறிஞ்சிட்டு எலும்பு குப்பை இது எல்லாம் நிறைஞ்ச இருண்ட கிணற்றுக்குள்ளே தூக்கி எறிஞ்சாங்க. விழுந்த வேகத்தில் வலது கை தோல் பட்டையில் அடிபட்டு மயக்கமானார். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ எங்கே பார்த்தாலும் இருளாக இருந்துச்சு. இவருக்கு முன்னாடி இந்த கிணத்துல எரியப்பட்ட பலரது அழுகிய மாம்சமும் எலும்புகளும் எங்கேயும் நிறைஞ்சி தாங்க முடியாத துர்நாற்றம் வீசிச்சு. கை வச்ச இடம்லாம் அழுகிய மாம்சமும் எலும்புகளுமா இருந்துச்சு. தோலில் அடிப்பட்ட இடம் தாங்க முடியாத வலியை கொடுத்துச்சு. அப்போது ஏசு ரட்சகர் வேதனை அடைஞ்சு உச்சரித்த வார்த்தைகள் தான் அவருடைய நாவலும் வந்துச்சு. ஏன் என்னை கைவிட்டீர்? துர்நாற்றம், பசி, தாகம், வேதனை இது எல்லாத்தின் மத்தியிலையும் சுந்தருக்கு தூக்கம் வரலை. 3வது நாள் இரவில் ஜெபிச்சு மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு கிணற்றினுடைய வாயை மூடி இருந்த கதவுனுடைய பூட்டை யாரோ திறக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. பேராவலோட அண்ணாந்து பார்த்தாரு. மேலே இருந்த மனுஷன் கீழே விடப்படக்கூடிய கயிற்றை உன் இடுப்பில் கட்டிக்கோன்னு சொன்னார். அதன்படியே இவரும் செஞ்சார். மேலே வந்ததும் அவர் சுந்தரை தூக்கி கிணற்றுக்கு வெளியே விட்டார். நல்ல காற்றை சுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற வேலையில் மறுபடியும் கதவு மூடப்படக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. தனக்கு உதவிய நபருக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பினார். என்ன ஆச்சரியம், அங்கே யாருமே இல்லை. அவருடைய தோள்பட்ட வலியும் மறைஞ்சு போயிருந்துச்சு. அப்போது தன்னை காப்பாற்றியது கர்த்தர்னு அறிஞ்சு தேவனுக்கு நன்றி செலுத்தினார். பிரியமானவர்களே, மேற்கண்ட உதாரணத்தை நம்ம கேள்விப்பட்டதுமே தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின தானியேலை காப்பாற்ற தேவன் சிங்கங்களின் வாயை கட்டின சம்பவம், எரிகிற அக்கினி சூளையிலிருந்து தானியேலினுடைய நண்பர்களை விடுவித்த சம்பவம் நிச்சயம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடந்தால் எப்படி இருக்கும்னு ஏங்குறோம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள்லையும் எதிர்பார்க்குறோம். ஆனால் விசுவாசன்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செஞ்சு நம்மளை விடுவிப்பதனால வர வேண்டியதில்லை. அவருடைய நாம மகிமைக்காக அவர் எதையும் எப்பொழுதும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நாம் வாசிக்கக்கூடிய உதாரணங்கள் மூலயமா நமக்கும் அப்படியாப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒருவித சுயநலத்தை கொண்டவங்களா மாறிடக்கூடாது. நாம் வாசிக்கக்கூடிய தானியேலின் நண்பர்களின் உதாரணத்தில் அவர் தப்புவிப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் அவங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டல. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லைன்ற உறுதியில் அவங்க இருந்ததை நாம் கவனிக்கணும். தேவனுக்கு தெரியும் எப்போ எதை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும்னு.
என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பறைன்னு பாடினா மட்டும் போதாது. அவர் நம்மளை மரணத்தை சந்திக்க வச்சாலும் அது அவருக்கா இருக்கும்னா முழு விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கக்கூடிய விசுவாசமே சிறந்த விசுவாசம். நம்ம நல்லா இருக்கிறது மட்டுமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்ன்ற மாயையான விசுவாசத்திலிருந்து விடுபடுவோம். எபிரேயர் 11:36 40 வரை வாசித்து உண்மையான விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.